இந்த சம்மரை கூல் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்க இது போல் ஹெல்த்தியான ஃப்ரூட் சர்பத் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே உடல் குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுக்கு பாதாம் பீஸுன்னு ஒரு 5-6 எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். ரொம்பவும் ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த பாதாம் பீஸுன்னு இந்த சம்மரில் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஊற வச்சுருக்க பாதாம் பீஸையும் சப்ஜா சீடையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் என்னவோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மாதுளை, ஆப்பிள், பப்பாளி பழம், தர்பூசணி பழம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வாழைப்பழமும் திராட்சையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்பத்தோட கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பர் கூல் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த சம்மருக்கு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடிய சப்ஜா சீடையும் பாதாம் பீஸையும் கண்டிப்பாக அந்த சம்மரில் டயட்டில் சேர்த்துக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.